ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காரம் உள்ளதும் காஷ்மீர் சில்லியும் கொஞ்சம் கலருக்காக. கடலப்பருப்பு ஒரு 50 கிராம் இருக்கும். அதே மாதிரி தனியாவும் ஒரு 50 கிராம் இருக்கும். இப்போ இது எல்லாமே எண்ணெய் இல்லாத ட்ரையாக வறுக்க போகிறோம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இது எல்லாமே அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா, இது ஈஸியாக நம்ம சாம்பார்லாம் பண்ணுறோம் இல்லையா, சாம்பார் பொடி நம்ம போடுவோம். இது மேலே போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதேமாதிரி நம்ம சட்னி பண்ணும் போதும் இந்த பொடியை நல்லா மேலே தூவி விட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நீங்களும் இந்த ஐடியா டிப்ஸ் செஞ்சு பாருங்கள். இதை நான் வறுத்துட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி தான் வறுத்துக்கணும். நல்லா ட்ரையாக, எண்ணெய் சொட்டு கூட போடலை. இப்போ நம்ம இதை நல்லா ஆறிடுச்சு, நான் வறுத்து ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் பொடிச்சு எடுத்துகிட்டு வரேன். நான் நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது உங்களுக்கு எப்படி வேணுமோ, மாத கணக்கில் கூட இது வீணாக போகாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றாத வறுத்துக்கும். இந்த மாதிரி நம்ம இட்லி சாம்பாருக்கு நான் சொன்ன சாம்பார் இட்லி சாம்பார் வைக்கும் போது மேலே நீங்கள் எவ்வளோ குவாலிட்டி பண்ணுறீங்களோ இவ்வளோ மாதிரி எந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிங்கன்னா நல்லா கம்மன்னு இட்லி சாம்பார் ரெடி ஆகிடும். அதேமாரி கத்திரிக்காய் சட்னி, தக்காளி சட்னி, பீக்கங்காய் சட்னி, இந்த மாதிரி சட்னிக்கும் இந்த மேலே ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வாசனையாக கம்மன்னு சூடாக 2 இட்லி கூட எக்ஸ்ட்ரா உள்ளே போகும். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த பொடியை இடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்கா, டேஸ்ட்டாக இருந்துச்சா, எத்தனை இட்லி சாப்பிட்டீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.